உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம், எங்கள் காலேஜோடது. ஸோ அதுக்கு நான் வந்து நைட்டே வந்து ப்ரீ ப்ளீட்டிங் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நானே தான் கட்டினேன். எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சின்னதாக ஃப்ளீட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நானே தான் கட்டினேன். எனக்கே ஷாக்காக இருந்துச்சு, நானாக கட்டினேன் அப்படின்ட்டு. என் வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குன்ட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். 2 வீக்ஸ் தான் எனக்கு ஃபீவராக இருந்துச்சு, கோல்டும் பிடிச்சிருந்துச்சி, அதனால் இப்படி மாறிடுச்சு என் வாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிவ்யா மாய்ஸ்சரைசரை வந்து ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஃபோட்டோ ஸ்டேபிள் கோல்டு அப்படின்ட்டு ஒரு சன்ஸ்க்ரீன். இது வந்து எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்மல் இது போடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் செயினும் இது போடலான்ட்டு டிசைட் பண்ணிட்டுருந்தேன். ஒரு வழியாக ஜும்கா போட்டாச்சு, செயினும் போட்டாச்சு. அப்புறம் வளையல் வாட்சும் வியர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹேருக்கு சீரம் போட்டு ஹேர் ஸ்டைலும் பண்ணிட்டேன். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பூ வச்சா நல்லாயிருக்குன்ட்டு பூ வச்சுட்டு இருந்தேன். பிளாஸ்டிக் பூ தான் அது. அதுக்கப்புறம் பூ வச்ச பிறகு ஐலைனர் காஜல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா போட்டிருந்தேன். மஸ்காரா போட்டு முடித்த பிறகு லிப் பாம் லிப்ஸ்டிக்கை போட்டு அதுக்கப்புறம் ஒரு போட்டு சந்தனத்தை வச்சு என் மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த பெல்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த பெல்ட்டு போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஃபைனல் அவுட்ஃபிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பி காலேஜுக்கு போயாச்சு. காலேஜுக்குள்ளே போனாலே எல்லாருமே வேஷ்டி சாரீ தான் கட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனால் பொங்கல் வைக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பற்றி ஏதோ சார்ட்லாம் கொண்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல எனக்கு, நான் நல்லா பார்க்கவும் இல்லை. அதுவும் நல்லா இருந்துச்சு, எல்லாம் லைனாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு பசிச்சு அப்படின்ட்டு லைட்டாக நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருந்தோம் கேன்டீனில் போயிட்டு. கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பொங்கலுக்காக கோலம் காம்படிஷன்லாம் வச்சுருந்தாங்க. சரி சும்மா தான் நாங்கள் போய் உட்காந்துருந்தோம். சரி சும்மா தான் இருக்கோம் அப்படின்ட்டு சரி கோலம் போடலாம் அப்படின்ட்டு நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் நான் போட்ட கோலம், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லோரும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாதி அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் நாங்கள் கோலம் போட்டு இங்கே வந்துட்டோம் ஆடிட்டோரியமுக்கு. அங்கே பார்த்தா பொங்கல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஆடிட்டோரியமில் வந்து சாங்ஸ்லாம் போட்டு அங்கே வேறு லெவலாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசி டிஜே போட்டு அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் டிஜிலாம் முடிஞ்சு நாங்கள் மறுபடியும் கேன்டீனுக்கு வந்துட்டோம். மதியானம் ஒரு 2 மணிக்கு மேலே தான் சாப்பிட ஆரம்பித்தோம். செம பசி எங்களுக்கு. காலையிலேயே கொஞ்சம் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டனால நாங்கள் போய் எங்கள் சிக்கன் ரைஸை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் கேன்டீனில் வந்து 70 ருபீஸ் தான் இது வந்து ரெண்டுமே. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு கேன்டீனுக்கு போயிட்டு பைனாப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே குடிச்சிட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.